ஸ்ரீமத் ராதாரமண கோவிந்த. ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெரியாழ்வார் அருளி செய்த திருமொழியில் முதல் 10 வண்ணமாடங்கள் என்னும் சொல்லும்படியான நேற்று வரை 3 பாசனங்களுக்கு பொருள் பார்த்தோம். இந்த 4வது பாசனத்தினுடைய பொருள் பார்ப்போம். உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவார், உரியை முற்றத்து உருட்டி நின்றாடுவார், நறுனை பார்த்தையே நன்றாக தூவுவார், நறுனை பார்த்தையே நன்றாக தூவுவார், செரிமண் கோந்தர் அவிழத்திலை தெங்கும், செரிமண் கோந்தர் அவிழத்திலை தெங்கும், அறிவழினோந்தனர் ஆய்ப்பாடியாயரே, அறிவழினோந்தனர் ஆய்ப்பாடியாயரே. உரியை முற்றத்தி மதுராவிலிருந்து இரவோடு இரவாக வசுதேவர் கூடையிலே வைத்து யமுனை நதி தாண்டி திருவாய்ப்பாடியில் நந்தகோபுர மனையில் விட்டுட்டு அங்கேருந்து பெண் குழந்தையை தூக்கி போய் கம்சன் அரண்மனையில் சேர்க்குறான். அது மாதிரிப்பாடி அதன கதை வேறு. அப்படி திருவாய்ப்பாடியில் நந்தகோபுர மனையில் கண்ணன் வாழறான். அந்த கண்ணனை திருவாய்ப்பாடி மக்கள்லாம் ஒன்று திரண்டு கண்ணனை பார்க்கறதுக்கு வராங்க. முற்றம்னா வீட்டு வாசப்படி, வாயிற்படி முற்றம்னு பேர். உரியை முற்றத்தி உருட்டி நின்றாடுவார். கண்ணன் பிறந்த சந்தோஷத்தில் பால், தயிர், மோர், வெண்ணெய் அந்த மாதிரி அது லட்சம் மாடுகள் திருவாய்ப்பாடியில் வீட்டுக்கு வீடு பால் குடமாக கரகது வாங்க குடம் நிறைக்கும். வள்ளல் பெரும்பு சிக்கல் நீங்காத செல்வம் நிறைந்துன்னு சொன்ன மாதிரி அந்த திருவாய்ப்பாடியில் அப்படி அந்த பால், மோர், தயிர் குறைவில்லாத திருவாய்ப்பாடி மக்கள்லாம் அனுபவிச்சாங்களாம். அப்படி கண்ணன் பிறந்த அந்த சந்தோஷத்தில் உரியை முற்றத்தி உருட்டி நின்றார். தயிரை வாரி, வெண்ணெய் வாரி, பாலை வாரி விசிறி ஒருத்தர் மேலே ஒரு பூசிக்கின்னு அப்படி ஆடுறாங்களாம், பாடுறாங்களாம். அவ்வளோ ஆனந்த கூத்து ஆடுறாங்களாம் தெரிவிக்கிறார். உரியை முற்றத்தி உருட்டி நின்று ஆடுவார், நறுனை தூய்மையான நெய்யாம். நெய்யெல்லாம் கலப்படமாக போச்சு, நெய்யெல்லாம் தூய்மையான நெய்யே கிடைக்கிறதில்ல. அப்போ எங்கள் வீட்டிலாம் பால் கறந்தாங்கன்னா ஒரு வாரத்துக்கு வெண்ணெய் எடுத்து திரட்டி வச்சுருந்து வானலில் காய்ச்சி முருங்கைத்தழை போட்டு அதை ஈரத்தை முறித்து நெய்யை வச்சுருந்தாங்கன்னா 6 மாதம் 1 வருஷம் கூட கெடாமல் இருக்கும். அந்த மாதிரி தூய்மையான நெய் நறுனை பால் தயிர் நன்றாக தூவுவார். தூவுவார்னா கொடுக்கறது, எல்லாருக்கும் அள்ளி வழங்கிறது. நறுனை பால் தயிர் நன்றாக தூவுவார். இந்த கண்ணனை பார்க்கறதுக்கு ஓடி வர திருவாய்ப்பாடி பெண்கள்லாம் செரிமண் கூந்தல் நல்லா நீண்டு வளர்ந்த அந்த பெண்களுக்கு கூந்தல் நீண்ட முடியும். மென்மைனா மென்மையாக இருக்கும், செரினா செறி ஊட்டப்பட்டன்னு சொல்ல மாதிரி நல்லா நீண்டு வளர்ந்து கண்ணங்கரையன்னு கருமையான கூந்தலை நீண்டு தலைமுடியுடைய பெண்கள்லாம் அந்த திருவாய்ப்பாடியில் கண்ணனை பார்க்கறதுக்காக ஓடுறாங்களாம். செரிமண் கூந்தல் அவிழ திளைத்து எங்கும் அறிவழிந்தனர். அந்த ஓடும்போது அந்த எண்ணமும் செயலும் அந்த கண்ணன் நினைவுகளே எங்கே இருக்கிறான், எந்த வீட்டில் இருக்கிறான், மேல் மாடியில் இருக்கிறானா, கீழ் தரதளத்தில் இருக்கிறானா, கூரை வீட்டில் இருக்கிறானா, வராண்டாவில் இருக்கிறானா, கூடத்தில் இருக்கிறானா, மச்சி வீட்டில் இருக்கிறானா, குச்சி வீட்டில் இருக்கிறானா, அப்படி ஒருத்தர் கேட்டுக்கின்னு அந்த சிந்தனையிலே ஓடும்போது தலை தானாதே அந்த முடியெல்லாம் அவிழுதான். செரிமண் கூந்தல் அவிழ திளைத்து எங்கும் அறிவெழிந்தனர் ஆய்ப்பாடி ஆயரே. அந்த கூந்தல் அவிழுதே தெரியலையா, தன்னறியாமல் அவிழுது. அப்பேற்பட்ட அந்த இறைவனுடைய கண்ணனை பார்க்குற சிந்தனையிலே ஓடுறாங்களாம். அறிவழிந்தனர் ஆய்ப்பாடி ஆயரே. அந்த ஆயர்பாடி மக்கள்னு தெரிவிக்கிறாரு. அறிவழிந்தனர் ஆய்ப்பாடி ஆயரே. அற்புதமான பாசுரம்.
4வது பாசுரம் நாளைக்கு 5வது பாசத்துடைய பொருள் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.